ஆக்மெண்ட் கோட்னு ஒரு ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூல் பற்றி நான் ஒரு தடவை கவர் பண்ணியிருந்தேன். நல்ல ரிவ்யூ இருக்குது. நேற்று ஒரு பெரிய அப்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறப்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா, நிறைய மோனோட்டோனஸ் டாஸ்க், அதாவது ரொம்ப போரிங்கான ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்லாம் இவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை முடிக்கிறீங்க, ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் முடிஞ்சு ஈவினிங் 8:00 கிளம்புறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பக் டிக்கெட்ஸ் வந்து இறங்குது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் லோ ப்ரையாரிட்டி பக்ஸ் வச்சுங்களேன். அதேமாரி உங்கள் எழுதின கோடுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் எழுதணும், இன்டெகிரேஷன் டெஸ்ட் எழுதணும், டாக்குமெண்ட்டு பண்ணணும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இதில் கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரி 10 டாஸ்க் அசைன் பண்ணலாம். அதுக்கு நீ கோட் ஜென்ரேட் பண்ணி, யூனிட் டெஸ்ட் எழுது, ரெகுலேஷன் டெஸ்ட் எழுது, இந்த டிக்கெட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணு, நீ டாக்குமெண்ட் எழுதுன்னு அப்படி 10 தடவை இந்த ஏஜென்ட்டை கால் பண்ணலாம். அந்த ஏஜென்ட்லாம் போய் க்ளவுடில் ஒர்க் ஆகும். உங்கள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படியே க்ளவுடில் ஹோஸ்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சிஸ்டத்தை ஷட்டர் மட்டும் போயிடலாம். காலைல வரப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சு எப்போ அது முடியுதோ கரெக்டாக அது பாட்டும் நீங்கள் அசைன் பண்ண டிக்கெட்டுக்கெலாம் சேஞ்சஸை முடித்து புல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். யோசிச்சு பாருங்கள், இதனால் ஒரு டெவலப்பரோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு. இந்த ப்ரெயினெல்லாம் அனுபவிச்சவங்களுக்குலாம் தெரியும் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இதோட டெமோ ஒன்றும் என்னால் பண்ண முடியல, ஏன்னா வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்போ வந்து ஆக்சஸ் கிடைக்குதோ அப்போ பண்ணி காட்டுறேன். நான் பார்த்த டெமோலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து அவர் எழுதின கோடை வந்து யூனிட் டெஸ்ட் பண்ண சொன்னார், ரெகுலேஷன் டெஸ்ட் பண்ண சொன்னார், டாக்குமெண்டேஷன் பண்ண சொன்னார். எல்லாம் எடுத்து அட்டானமஸாக பேரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்னோட ஒன்று டிபெண்ட்டாக இல்லை, அது பாட்டும் க்ளவுடில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் சிஸ்டத்தை ஷட் பண்ணிட்டு போயெல்லாம் திரும்ப வரப்போ வேலையை முடிச்சு வச்சுருக்கோம். இது எங்கே பயமாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ல இண்டஸ்ட்ரியில், அதெல்லாம் இது எவ்வளோ ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடுன்னு பாருங்கள். நீங்களும் வேணால் போய் இந்த வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு வந்தோடனே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் இதோட பவர் தெரியும். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் என்கிட்ட பேசினார் ரீசெண்டாக. அவர்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துல இப்போ 3 ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட். அதேமாரி நீங்களும் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி 3 மடங்கு மேலே அதிகமாகிடும் இந்த டூல்ஸ்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகே, இப்போ நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட், இப்போயும் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.